ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனல்ல நந்திபுரத்து நாயகி வீடியோஸ் இப்போ நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களோட ஆதரவை நமக்கு தொடர்ந்து கொடுங்க. உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கதைகள் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு விரைவாக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க, நந்திபுரத்து நாயகி அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 8, பாகம் 1. நிலவில் எழுந்த பெண் குரல். பழுவுரை எடுத்த காட்டுல ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் காலாமுகரின் வடிவத்தில் குரல் கொடுத்து வந்த உருவத்தை கண்டு நடுநடுங்கினாங்க. புதைகுழி சேற்றுக்கும் நள்ளிரவு இருட்டுக்கும் அடர்ந்த கானகத்து கொடும் விலங்குகளுக்கும் அஞ்சாத ரவிதாசன் அஞ்சனானா அந்த உருவம் அதிமுக்கியமானதா தான் இருக்கணும். இப்போலாம் ரவிதாசன் எந்த ஒரு காரியத்தையும் எச்சரிக்கையா அளந்து எண்ணி செஞ்சான். ஆனா அவன் சாம்பவன் கிட்ட பேசினப்ப அந்த இடத்துக்கு அயலாரோட வாடையே வராதுன்னு நினைச்சான். நான் சாம்பவன் கிட்ட இது வரைக்கும் சொன்னது அந்த காலாமுகர் கேட்டு இருப்பாரா? கேட்டு இருக்கட்டும், கேட்காம இருக்கட்டும், இவர் ஏன் இந்த வடிவு போட்டிருக்காரு? போலியா, நிஜமா, பயங்கர கோட்பாடுகள் கொண்ட காலாமுகரா என்னைக்குமே இருக்க போறாரா? இல்ல எடுத்த காரியம் ஏதேனும் வெற்றி அடையணுன்றதுக்காக ஒரு கணம் இந்த மாதிரி வேடம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏமாத்த போறாரா? ரவிதாசன் யோசிச்சான். காலாமுகரோட வடிவு உண்மையோ பொய்யோ, ஆனா அதுக்குரியவர் நிஜமானவர். சோழ நாட்டு அரசியல்ல முக்கிய பங்கு வகிப்பவர். அவர் ஏன் இங்க வந்தார்? நம் சோம்பவனை இங்க சந்திப்போன்றது அவருக்கு எப்படி தெரியும்? சாம்பவா, ஏன் ஓடுற? நான் உனக்கு உதவி செய்யறேன்னு ஏன் சொன்னாரு? அவர் நமக்கு உதவுறது மெய்தானா? பாண்டிய பேரரசு ஆதரிக்கிற நமக்கு உதவ முன்வந்ததுல ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குமா? இதற்கும் போ பார்ப்போம் அப்படின்னு நினைச்ச ரவிதாசன், சுவாமி நீங்களா, எங்க இவ்வளவு தூரம், இது என்ன கோலம்னு கேட்டு பேச்ச ஆரம்பிச்சு தன்னோட நடுக்கத்தை குறைச்சிக்க முயற்சி பண்ணான். எல்லாம் முன்னை காணத்தான். எப்பொழுது வெளிநாட்டிலிருந்து வந்தாய்? காலாமுகர் கேட்டார். தான் கடல் கடந்து சென்ற விவரம் இவருக்கு எப்படி தெரியும்னு நினைச்ச ரவிதாசன் அதை மறைக்க நினைச்சான். வெளிநாடா? எனக்கு எல்லாமே வெளிநாடு தானே சாமி. சோழ நாட்டுக்கு பாண்டிய நாடு வெளிநாடு, பாண்டிய நாட்டுக்கு சேர நாடு வெளிநாடு, யாரும் ஊரே. இன்னைக்கு இங்க இருப்பேன், நாளைக்கு வேறொரு இடம். ரவிதாசா, முன்பு மந்திரம் மட்டும்தான் அறிந்திருந்தாய், இப்பொழுது தந்திரமாகவும் பேச கற்றுக்கொண்டாய். எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? சோழ நாட்டு பதவி பிடிப்பெல்லாம் எப்போ விட்டுட்டேன். பழுவேட்டரையர் அதிகாரமும் அந்த சிறுவன் பார்த்திபேந்திரனோட அட்டகாசமும் மதுராந்தகரோட மௌனமும் எனக்கு பிடிக்கல. சுவாமி, கேட்கிறேன்னு கோபிக்காதீங்க. பதவியை உதறிவிட்டதால சோழ சாம்ராஜ்யத்தை வெறுத்துட்டீங்கன்னு அர்த்தமா? நாங்க முன்பு ரகசியமா பாண்டிய நாட்டை ஆதரிச்சோம், இப்ப பகிரங்கமா ஆதரிக்கிறோம். ஆனா அவ்வளோ எளிமையா சோழ நாட்டின் முக்கியமானவர்கள் கிட்ட சிக்கிட மாட்டோம். ரவிதாசா, என்ன இப்ப ஏதாவது ஆணையிட சொல்றியா? நான் அரசியலை திறந்தவன். கொஞ்ச காலத்துக்கு என்னோட அடையாளம் சோழ நாட்டு மக்களுக்கு தெரிய வேணான்றதுக்காக தான் இந்த வேடம். ஆனாலும் என் மனசு ஒரு விஷயம் ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை நிறைவேற்றிட்டேன்னா என்னோட குறை காலத்தையும் மேற்கு நாட்டுக்கு போய் கழிப்பேன். சுவாமி, நான் பேசியதில் உங்கள் மனம் புண்பட்டு இருந்தால் பொறுத்தருளுங்கள். உங்கள் உள்ளத்தில் சோழ நாட்டின் பேரில் ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சி எனக்கு தெரியாது. அப்படி என்னதான் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக குறை உறுத்தி கொண்டிருக்கிறது? சொல்ற ரவிதாசா, சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்களுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் இழைத்த அநீதி என் மனதை வேதனை அளிக்கிறது. முதற் பராந்தக சோழ மன்னர் ராஜசிம்ம பாண்டியனை நடத்திய விதம் இன்னும் எனக்கு வேதனை அளிக்கிறது. சுந்தர சோழ தேவர் மட்டும் என்ன, வீரபாண்டியனை எளிதில் விட்டாரா? எத்தனை தடவை போர்! அவரது மகன் ஆதித்த கரிகாலன் தந்தையே மிஞ்சிவிட்டான். வீரபாண்டியனோடு தலையை கொய்தான். அவனுடன் பாண்டிய வம்சமே நிர்மூலமாகிவிட்டது. இவற்றை நினைத்தால் என் மனம் வேதனை அடைகிறது. சுவாமி, நீங்க நினைக்கிற மாதிரி பாண்டிய வம்சம் முழுமையா அழியல. இளந்துளிர் ஒன்ன பொண்ணு மாதிரி பாதுகாத்து வரும். இன்னைக்கு அந்த துளிர் அழகிய செடியா மலர்ந்திருக்கு. சோழ சாம்ராஜ்யத்தை பழிக்கு பழி வாங்க துடிச்சு நிக்குது. இந்த வீர இளைஞன் அரச பரம்பரையை சேர்ந்தவன். அவனை சார்ந்து பாண்டிய நாட்டு குடிமக்கள் துடி போட நிக்கிறாங்க. வீரபாண்டியன் தலை கொய்த அந்த கிறுக்கன் ஆதித்த கரிகாலனை கொலை செய்ய நாங்க சபதம் எடுத்தோம். ஆனா எங்களால் அப்படி செய்ய முடியல. அந்த பேரை ஒரு இளைஞன் தட்டிக்கிட்டு போயிட்டான். யாரு? வந்தியத்தேவனை தானே சொல்றீங்க? ஆமா, அந்த இளைஞன் சொந்த நண்பனையே அரசியல் காரியத்துக்காக பலியாக்கிட்டான். என்ன அரசியல் காரியம்? சுவாமி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. என்ன சோதனை பண்றீங்களா? அடடா, எனக்கு உள் விவரம் எதுவுமே தெரியாதுப்பா. ஆதித்த கரிகாலனை கொன்னதா பல பேர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. மதுராந்தகர், பெரிய பழுவேட்டரையர், வந்தியத்தேவன், அப்புறம் கடம்பூர் மாளிகையில இருந்த இன்னொரு பெண், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர். ரவிதாசன் சோமன் சாம்பவனை கஞ்சாடை காட்டிட்டு, சுவாமி, அதை பத்தி நமக்கு என்ன? பாண்டிய நாட்டுக்கு ஆதித்த கரிகாலனை கொண்ட உரிமை கிடைக்கல. வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனோட நெருங்கிய நண்பனாதான் இருந்தான். இளவரசி குந்தவையை சந்திச்ச பிறகு அவனோட மனசு மாறிடுச்சு. குந்தவையிட்ட கோட்டை அருண்மொழி தாண்டவே மாட்டான்.
பிற்காலத்துல அவன் சோழ சாம்ராஜ்யபதியா மாறினா குந்தவை தன் என்னப்படி ஆளலாம்ல, அதுக்காக ஆதித்த கரிகாலனை ஒழிச்சிட நினைச்சான். ஆனா இவ்வளவு சீக்கிரம் அந்த சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. எப்படியோ எங்களோட முதல் விரோதி ஒழிஞ்சான். இன்னும் ரெண்டு விரோதிகள் மட்டும்தான். அந்த 2 பேர் நான் வர்றப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்களே, கருணாகம் ஒண்ணு, அதோட சகோதரன் இன்னொன்னு. ஆமாம் சுவாமி, அந்த பொறுப்பு தான் என் சகோதரன் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவன் தயங்குறான். எனக்கு எத்தனையோ பொறுப்பு. காலமுகர் சோமன் சாம்பவனை நெருங்கினார். அவனோட கரங்களை பிடிச்சு, சாம்பவா அஞ்சாதே, நான் உனக்கு உதவுறேன்னு சொன்னாரு. நிஜமாவா அப்படின்னு ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் ஒரு சேர கேட்டாங்க. காலமுகர் சோமன் சாம்பவனை தனியா அழைச்சிக்கிட்டு போய் அவன்கிட்ட ஏதோ சொன்னாரு. அவனோட முகம் மலர்த்துச்சு. ரவிதாசனையும் கூப்பிட்டு போய் அவர்கிட்டையும் ஏதோ சொன்னாரு. கொடூரமா இருந்த ரவிதாசனோட முகம் மாறி மலர தொடங்குச்சு. அப்ப என்னோட பணிகளை நான் கவனிக்க ஆனைமலை காட்டுக்கு போலாமா? கவலை இல்லாம போலான்னு காலாமுகரும் சோமன் சாம்பவனும் ஒன்னா சேர்ந்து சொன்னாங்க. அதன் பிறகு நடந்த சம்பவங்களை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.